நீங்கள் செயல்களை மாற்றுவதனால் நீதிமானாகவில்லை, நீங்கள் நீதிமான் ஆயிருக்கிறபடினால் உங்கள் செயல்கள் மாறுவதாக என்று சொல்கிறேன். கழுதைகளும் குதிரைகளும் வந்து நோவா பேழையிலேருந்து இறங்கின உடனே இந்த கழுதெல்லாம் ஓடிச்சான், கேன்னு ஓடிச்சான். இப்படிதான் நிறைய பேர் பாயிரக்கு ரெடியா இருக்கு நியூ இயருக்கு. ஒரு கழுதை கூட நின்று அந்த நோவா பேழையை திரும்பி பார்த்து தேங்க்ஸ் பண்ணல. ஆனா நோவா மட்டும் நின்று திரும்பி பார்த்தான். ஏன்னா அவன் மனுஷன். அல்லேலூயா. நிறைய பேர் பாருங்க, டிசம்பர் 30 தண்ணியை போட்டு தூங்கிட்டு தான் இருப்பாங்க. 31 எந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு திரும்ப தண்ணியை போட போவாங்க. அவன் ஒரு மிருகத்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க நின்று இன்னைக்கு வரைக்கும் நம்மளை புழைக்க வச்சாரே கர்த்தர், அவர் எவ்வளவு நல்லவர். சோறு கொடுத்தாரே கர்த்தர், எவ்வளவு நல்லவர். சாகாம பாதுகாத்தாரே கர்த்தர், எவ்வளவு நல்லவர். பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்தாரு எவ்வளவு என்கிற நன்றி உணர்வுகளுக்கு இருக்காது. ஏன்னா மிருகத்தனமானவன். அதனால மிருகம்லாம் ஓடிச்சு. ஆனா நோவா நின்று அப்படி திரும்பி பார்த்தான். ஆண்டவரே, என்ன இந்த பாதுகாத்த இந்த பேழைக்காய் நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா இருக்கிற ஆசீர்வாதம் பெருக ஆரம்பிக்குது. அதான் சீக்ரெட். நன்றி உணர்வு இருந்தா பெருகுமா. அதான் இயேசு 5 அப்பம் இருந்துச்சு, 25,000 பேர் இருக்கிறாங்க. 25,000 பேருக்கு இந்த அப்பத்தை பெருக வைக்கணும். என்ன செஞ்சாருன்னா அந்த அப்பத்தை எடுத்து நன்றி சொன்னாராம். ஆண்டவரே, 5 அப்பம் நீங்க கொடுத்ததுக்காக பைபிள் சொல்ற அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, அவர் எப்பெல்லாம் அப்பம் எடுக்கிறாரு அப்பெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி தான் எடுப்பார். அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி. நீ எத்தனை பேர் சாப்பாட்டுக்கு ஸ்தோத்திரம் சொல்றீங்க? இந்த சாப்பாடை எனக்கு ஓசியா நீங்க இல்ல நீங்க கிருபையா கொடுத்துருக்கிறீங்க. ஆண்டவரே, இதை ஆசீர்வதிங்க. என் சரீரத்துக்கு ஒத்துக்கிறாத எது இது இருந்தாலும் அது இயேசு நாமத்துல சரி செய்யப்படுவதாக. என் சரீரத்துக்கு தேவையான எந்த விட்டமின் இருந்தாலும் அது இந்த சாப்பாட்டுக்குள்ள கடந்து வருவதாக ஆசீர்வதிக்கிற இயேசு நாமத்துல. கொடுத்ததுக்கு நன்றி சொல்றேன்னு சொல்லி ஜெபம் பண்றீங்களா? இதெல்லாம் கட்டளை கிடையாது. இதெல்லாம் மனுஷனா வாழ்றதுக்கான பேசிக் தகுதிகள். மூச்சு விடுன்றது கட்டளையா? குளிங்கன்றது கட்டளையா? பல்லு விளக்குன்ற கட்டளையா? இதெல்லாம் மனுஷனா வாழ்றதுக்காக இருக்கிறது. நான் கட்டளையா பேசல. இதெல்லாம் இட் இஸ் a basic disciplines. ஹல்லேலூயா. சோ இதெல்லாம் நீங்க கட்டாயம், நீங்க கட்டாயம் இது உங்க லைஃப்ல நல்ல ஒரு, அதாவது ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். புது சிருஷ்டிக்கான அடையாளம் இதெல்லாம். ஹல்லேலூயா. நான் ஒரு புது சிருஷ்டி. சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினால் புது சிருஷ்டியா இருக்கிறேன். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதான். இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படும். நான் சொல்றேன், நீங்கள் செயல்களை மாற்றுவதனால் நீதிமானாகவில்லை, நீங்கள் நீதிமான் ஆயிருக்கிறபடினால் உங்கள் செயல்கள் மாறுவதாக என்று சொல்கிறேன். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் அப்படின்னா, கனி கொடுக்கறனால நீ மனம் திருந்திட்டேன்னு அர்த்தம் கிடையாது. மனம் திருந்திட்டீன்னா கனி என்ன செய்யும்? வரும்ன்ற. அப்ப மனம் திருந்தியதற்கு ஏற்ற கனிகள் என்ன செய்யணும்? வெளியில தெரியணும். அப்ப கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் நீதிமானா இருக்கிறேன் அப்படின்னு இந்த மாத்திரையை சாப்பிட்டா நான் பொழைச்சுக்குவேன், மாத்திரையை சாப்பிட்டா சரியான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா மாத்திரைய சாப்பிடணும்ல. ஸோ நாட் ஓன்லி ஜஸ்ட் பை கன்ஃபெஷன், அது யூ ஜஸ்ட் ஈல்ட் யுவர் செல்ஃப், பெர்மிட் யுவர் செல்ஃப். உன்னை நீ விட்டு கொடுக்கும்போது உனக்குல இருந்து அது வெளியே தானா வரும். அப்ப அந்த விருப்பத்தை அவரே தராரு. நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்டா அவர் சொல்றாரு என்கிட்ட. ஏன்னா ட்ரெஸ்ஸை விட ஆரோக்கியம் தான் முக்கியம். ஹல்லேலூயா. ஆரோக்கியமா இருந்தா நீங்க முண்டா பண்ணினோட போட்டுன்னா கூட நல்லா தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஆரோக்கியம் இல்லாம கோட்டை போட்டாலும் அது ஹேங்கர்ல போட்ட மாதிரி தான் இருக்கு. ஹேங்கர்ல போட்ட மாதிரி இருக்கு. ஆரோக்கியமானவங்க அட்வர்டைஸ்மெண்ட் வராங்க, வெறும் பனினோட தான் நிக்கிறாங்க, ஆள் கும்முன்னு இருக்கிறாங்க. அப்ப கர்த்தர் சொன்ன ட்ரெஸ்ஸை விட ஆரோக்கியம் தானே முக்கியம். கன்சிடர், கேர் எடுங்க இந்த விஷயம், உங்க ஆரோக்கியத்தை. ஆமேன். ஏன்னா ஹோஸ்ட் ஆஃப் தி மினிஸ்ட்ரி நீங்க உங்க குடும்பம், உங்க பிள்ளை எல்லாரோட ஆரோக்கியத்தை கேர் எடுங்க. உங்க குடும்பத்துல யாரு பிரச்சனைக்கு உண்டானோ அத்தனை பேர் சந்தோஷம் என்ன செய்யப்படும்? பாதிக்கப்படும். உங்க வீட்டுல யாராவது ஒரு காய்ச்சல் படுத்தினா கிறிஸ்துமஸ் சர்வீஸ் நீங்களே வர முடியாது. எப்படி வசதி எப்படின்னு கேக்குறேன். அதனால உங்களுக்காய் ஜெபிப்பதை மட்டும். நம்ம சர்ச்சில் யாரோ ஒருத்தருக்கு பிரச்சனைனா அத்தனை பேரும் ஒரு ஆளுக்கு பிரச்சனை போது எல்லாருமே துக்கம் அனுசரிக்கிறோம். நீங்கள் அதை விரும்புகிறீர்களா? ஒரு நாளை சந்தோஷமா கழிக்க வேண்டும் என்றுதானே நம்ம விரும்புறோம். அதனால பிசாச உங்க வீட்டுக்குள்ள இல்ல, உங்க எல்லைக்குள்ளே நீங்க விடக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், வாதை ஹோஸ்ட் ஆஃப் தி லார்ட் கூடாரத்தை